சின்ன மருமகள் சீரியல் நெக்கான எபிசோடில் ராஜாங்கம் வந்து அமைச்சராக இருந்த கட்சியிலேருந்து வந்திருப்பாங்க. எங்களுக்கு பெரும்பான்மை எனக்கு எம்எல்ஏ வேணும், அதனால் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ராஜாங்கம் சொல்வார், சேது நீ தான் எம்எல்ஏ, நீ எடுக்கிற முடிவு தான் ஏன் நானும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சேது வந்து நல்லா யோசிச்சு பார்த்து இல்லை ஆதரவு வந்து நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கள் அப்பா ஒரு ஆபத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து அம்போன்னு விட்டுட்டு போன கட்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இந்த சீனில் தாமரை இருக்காங்கல்ல, பஞ்சாயத்தில் எல்லாரும் முன்னாடி வச்சு காலிஸ் பிச்சை வந்து உனக்கு எனக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி முறிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் காலிஸ் பிச்சைக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. சார் நீங்கள் தானே அந்த லாட்ரி வாங்கினது, உங்கள் நம்பருக்கு வந்து 10 கோடி அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து செம்ம ஹாப்பி. லோட்டஸ் நீ என்னை விட்டு போன உடனே எனக்கு பணம் கொட்டோன்னு கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக போகிறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்து தமிழுக்கு கால் பண்ணி அதையும் இதையும் சொல்லி கடுப்பேற்றி விட்டுட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு படிக்கிற வேலை இருக்குது, தயவுசெய்து வைக்கிறீங்களான்னு சொல்லி வச்சிருவாங்களா. ஈஸ்வரிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அவங்க பொண்ணு போட்டு அடிச்சுட்டு ஒன்னால தாண்டி நான் ஃபோன் பண்ணேன், நான் ஃபோன் பண்ணாமல் தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்து ராஜாங்கத்திக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம சேதுக்கு வந்து நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாவித்திரி வருவாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது, என் பொண்ணுக்கு வந்து பிச்சைக்காரனுக்கு நான் அறுத்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.